வணக்கம். ஓரிரு நண்பர்கள் ஒரு செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். என்னமோ உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்னு இங்கிலீஷ்லேயே பேசுகிற, இல்லை என்னமோ தமிழில் அவ்வளவு பாண்டித்தியம் இருக்குன்னு தமிழில் என்னமோ சொல்லிட்டு. ஆமாம், எங்களை மாதிரி சில பேருக்கு புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லலாம் இல்லையா? அது என்ன, அது புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கள், தமிழ்லையும் சொல்லுங்கள், இல்லை ரெண்டையும் கலந்து சொன்னால் கூட எங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் அல்லவா? நாங்கள் என்ன தமிழில் பட்டம் வாங்கினோமா, இல்லை ஆங்கிலத்தில் பட்டம் நாங்கள் படித்த படிப்பில் பட்டம் வாங்கினோம். எங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும், அதிகமாகவும் தெரியும். ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த கேள்வி சுர் என்று என்னை தைத்தது. அதனால் ஓரிரு பதிவுகள் ஒரு மணிப்பிரவாள நடையில் செய்து பார்ப்போம். அப்போதாவது அவர்கள் ஒத்துக்கொண்டால் சரி, இல்லை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடப்போம். சரி, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பதிவு இருந்தது. அதில் இதெல்லாம் சொல்கிறீங்க, இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது? நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் வெரி குட். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டேட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள். அப்பா, எல்லாம் ரைட்டு. எங்கே வருது, எப்படி வருது? இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னாக்கா, த விஷுவல் இம்பேக்ட். நாம் வெறும் இப்போ எதையோ ஒன்றை பார்த்து படிக்கிறதுக்கும் எங்கேயோ இருந்து படிக்கிறதுக்கும் நேருக்கு நேராக இருக்கும் பொழுது இந்த கைகால்களுடைய பாவனைகள் எல்லாத்த விட அந்த ஆள் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்புறம் இது மற்றவர்களுடைய கவனத்தை வெகு எளிதில் ஈர்க்கிறது. அவன் பாடுறா, டான்ஸ் ஆடிட்டே பேசுகிறான், தமாசுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கலாட்டாவில் கூட ஏதோ ஒரு தொக்கி நிற்கும். டான்ஸ் ஆடிட்டு பாடுறான், அது எப்படி பேசுகிறத சொல்கிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த நையாண்டி கூட அவர்களை ஈர்க்கும். சரி, இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சில செயல்களுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்க முடியும். ஆனால் வார்த்தைகளில் நாம் பேசும்போது விதவிதமான அர்த்தங்கள் வரும். அந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாம் அதை கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் பணி தீராது. ஆக எல்லோருக்கும் எளிதில் புரிவதாக இருப்பது நான் வெர்பல் ஒன்று. 2, இது எல்லோருக்கும் தெரியும் அல்லது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? செய்யுங்கள். தென் இன்டலெக்சுவல் மீனிங். இப்போ ஒரு அறிவு சார்ந்த இதை பற்றி பேசும் பொழுது அதை எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் பேசி முடித்து விட்டு இறங்கி வருகிறோம். மேடையை விட்டு இறங்கும் பொழுது, சார் இவ்வளவு நேரம் என்னமோ சொன்னீங்க, பேசுனீங்களா? சரி, சொன்னீங்க. அப்புறம் இந்த கை காலெல்லாம் இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் காட்டினீங்க, அந்த பக்கம் என்ன அது என்று கேட்டால் இறங்கி வந்த பிறகு நாம் வேறு எங்காவது இறங்கலாமா என்று தோன்றும். அது போன்ற குழப்பங்கள் நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் இருக்காது. அதனால் நீங்கள் பேசும் பொழுது எங்கே பேசினாலும் யாரிடம் பேசினாலும் உங்களுடைய உடல் மொழியை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்கள், அதை வகுத்து கொள்ளுங்கள். இப்போது பேசும்போது சில பேர் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி என்று சொல்லுவார்கள். இந்த ஹாப்பிக்கா நீ வந்த அப்படின்னு சில பேர் கீழே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஹாப்பின்னு சொல்லும்போது முகத்தில் கொஞ்சம் ஹாப்பியை தெளிச்சிக்குங்க. அந்த ஹாப்பியை தெளிச்சிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே மற்றவங்க மேலேயும் விழுகும் இல்லையா? அது நல்லதல்லவா? அதை ஏன் செய்யக்கூடாது? இப்போது எனக்கு நான் படித்த காலத்தில் எனக்கு இந்த ஆங்கிலத்தில் பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு சுருக்கமாக ஒரு எபிசோடு ஒன்று சொல்லணும்னாக்கா, நான் பிஏ முடிச்சுட்டு போகும்போது என்சிசியில் எல்லாம் பெரிய ஆள், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், ஸ்கீட் ஷூட்டிங், ஃபைட்டிங் எல்லாம் இருந்தது. கடைசி அந்த கமாண்ட் கொடுக்க எல்லாத்துலேயுமே இருந்தது. சி சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணிட்டேன். உடனே எங்கள்
கமாண்டிங் ஆஃபீஸர் கூப்பிட்டு, டை யூ ஷுட் கோ அண்ட் யூ மஸ்ட் கெட் செலக்டட் ஃபார் தி ஃபைட்டர் பைலட். நான் அன்றைக்கி ஆயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய ப்ராசஸ்னு. மைசூரில் போய் அங்கே நின்றுட்டு ஒவ்வொரு இதாக காட்டுவாங்க. இதில் மேலே ஏறி இறங்கு, இதில் உள்ளே புந்து போடு, எல்லாத்தையும் சொல்லுவார்கள். இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு, அந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொன்றிலையும் தவறுபவர்களை வெளியில் அனுப்பி விடுவார்கள். கடைசியாக 357 பேரில் ஒரு 35 பேர் 40 பேர் மட்டும்தான் தேர்வாவார்கள். இந்த 40 பேருக்கு, ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஃபிசிக்கல் இது இருக்குது, ஃபிசிக்கலே இல்லாமல் போனவங்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த 40 பேரில் யார் திறமையாக தங்களுடைய செயல்களை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு ஆணையிட் கமாண்ட் கொடுத்து செய்ய முடியும் என்ற ஒரு பயிற்சி. அதுக்காக உடனே ஒரு இன்டர்வியூ. சரி வா, இன்டர்வியூ தானே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனேன். அப்போது அங்கே விங் கமாண்டர் ஃபென் அப்படின்னு ஒரு பெரிய ஆஃபீஸர் இருந்தார். அவர் தான் அதெல்லாம் அவர் பேசின இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவர் வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசுகிறாரா, இல்லை நமக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு. மற்றவங்கெல்லாம் பார்த்தா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் அப்படின்னாரு. கூப்பிடுறாரோ உடல் மொழி. அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வாட் அப்படின்னா, என்னமோ கேட்குறாரு நம்மளை அப்படின்னு. இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பற்றி எனக்கு தெரியாத போதே இது மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால பின்னாளில் அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கதை இங்கே முடியலை, இன்னும் இருக்குது. இதில் இந்த ஃபிசிக்கல் டாஸ்கிலெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால கடைசி அந்த இன்டர்வியூ கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போது ஒவ்வொருத்தராக போயிட்டு வெளியே வர்றாங்க. என்னடா இது எல்லாம் இன்டர்வியூக்கு முடிச்சுட்டு வர்றாங்களே, நீ போய் குரூப் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரின்னு நாங்கள்லாம் குரூப்பாக உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கோம். எல்லோரும் பேசும்போது எனக்கு பேசணும்னு தோணுது, ஆனால் வார்த்தை உள்ளேருந்து வெளியே வரமாட்டேங்குது. அப்போ தான் இந்த உடல் மொழி ரொம்ப கை கொடுது. இப்படி கையை தூக்குறது, இப்படின்னு தலையாட்டுறது, இது நான் வெர்பல் கம்யூனிகேஷனை என்னென்னு தெரியாமலே நான் அதை செஞ்சிட்டனோ அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு அந்த ஒரு யோசனை தோணுச்சு. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அங்கே ஓகே எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்களே, நம்ம ஏதாவது பேசணுமே அப்படின்னா இல்லை, ஒன்றும் வரல. அதுக்குள்ளே இன்னொரு இது செகண்ட் ரவுண்டுக்கு யாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது? அப்போ தான் இந்த கம்யூனிகேஷனில் முனைப்பாக பேச வேண்டும், யூ ஷுட் ஓப்பன் அப், இதெல்லாம் அப்போ ஒன்றுமே தெரியலையே. அதனால தான் என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு இதான் உபயோகமாகும் அப்படிங்கிறதுக்காகத்தான். எங்கே போனாலும் பேசுன்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. முதலில் பணிவாக என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி முடிக்க வேண்டும். சரி, அப்போ சொல்லிட்டா என்ன ஆச்சு? இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால இதோடு விட்டுட்டு அடுத்த தொடரில் மீண்டும் இணைவோம்.